டீம்மேட் அவங்கள கூட்டு போனவங்க சும்மாவே இருந்திருக்கலாம்டா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம டீமுக்கு கூட்டு போனால் ஒரு கில்லு அடிக்கிறேன் இல்லையா, அது அடிக்கிற கில்லும் நம்ம ஓசிக்கலாதே இருக்குது. சரி எனக்குள்ளாக தான் இறங்கியிருப்போம். நம்ம இறங்கி மேலே ஒரு தேரிக்கான்னு அடிக்கலான்னு போயில கீழேருந்து என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்து வந்து கரெக்டாக வருவேன், எனக்குள்ளே அழுத்தி டீம் வைப்பும் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எனிமிக்கு நான் நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன். அடித்து இங்கனுக்குள்ளே ரஷ் பண்ணி போகலான்னு பார்த்தா அவனுக்கு சவப்பட்டி ஓசிக்கல. இங்கனுக்குள்ளே இன்னொருத்தனுக்கும் ஓசிக்கல போட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் ஒரு கில்லு எடுத்திருப்பேன். அப்புறம் இங்கனுக்குள்ளே ஒரு எனிமி இருப்பேன், கேரக்டரை போட்டு ரஷ் பண்ணி போய் அடிப்பேன். அவனும் டவுனு நானும் டவுனு சேம் டவுன் ஆயிடுவோம். நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணி விட்டுருவார். அப்படியே இந்த இடத்துல இவன் அடிக்கிறப்பெல்லாம் எனக்கு மனசே வெறுத்துருச்சுன்னு சொல்லலாம். இவனை கொடுத்த டேமேஜ் எல்லாம் எவ்வளோ டேமேஜ், நல்ல டேமேஜ் கொடுப்பேன். அப்புறம் வந்து இவனை அடிக்க முடியாது. சரி போய் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ண போயிடுவேன். டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டு திரும்ப வந்து பார்ப்பேன், ஆளை காணோம், ஓசியை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 2 டேமேஜ் கொடுப்பேன். அப்புறம் தான் நம்ம டீம்மேட் இவனையும் அடித்து ஓசிக்கல போட்டிருப்பாங்க. உங்கள் டீமில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் என்ன கடைசி இனிமேல் அடித்து பூயாவும் அடிச்சாச்சு. இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே.